வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொட்டி ஃபுல்லாக நம்பிடுச்சுன்னா நம்ம இது எப்படி காட்டுக்கு பயன்படுத்துறது, பாசனத்துக்கு எப்படி விடுறதுன்னு வீடியோவில் பார்ப்போம். 2 போர் தண்ணியுமே இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு சிங்கிள் பீஸ் மோட்டர் போட்டுக்கிறோம். அந்த சிங்கிள் பீஸ் மோட்ரு எப்படி வேலை செய்கிறது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் கடலக்காய் போட்டுக்கிறோம். அந்த கடலக்காட்டுக்கு எப்படி தண்ணி விடுறது அதுவுமே பார்ப்போம். வாங்க டைரெக்டாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனல் யார் பார்க்குறாங்களோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஜய்குமாருங்கிற ஒருத்தர் பற்றின டவுட் கேட்டிருந்தார். இந்த தொட்டி கிராக் உழுவுமில்லோ அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது நம்ம கிராக் உழுவாத மாதிரி பண்ணிக்கிறோம். மிஸ்ஸு போட்டு இது கீழே 1 இன்ச்சு கலவு கொடுத்துருக்குது. ஆனால் தண்ணி எனி டைம் இருந்தால் கிராக்கு உழுவுறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் உழவலாம், பார்ப்போம் என்ன ஆகும்னு. ஓகே பாய். 3 HP மோட்ரு, சிங்கிள் பீஸ் மோட்ரு இந்த தொட்டிக்குள்ளே போட்டுக்கிறோம். அதனோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. HP மோட்ரு, சிங்கிள் பீஸு. இந்த சிங்கிள் பீஸ் மோட்ரு பார்த்திங்கன்னா 3 HP மோட்ரு. இந்த தொட்டி ஃபுல்லாக நம்பிருச்சுன்னா 1.5 மணி நேரத்தில் காலி பண்ணிடுது. தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துருது 1.5 மணி நேரத்தில். நாம் பார்த்திங்கன்னா கட்டு தண்ணியாக பயன்படுத்தலாம். அதில் அது பார்த்திங்கன்னா ட்ரிப்பு மூலிமா பயன்படுத்தலாம். அதில் அது பார்த்திங்கன்னா ஃபிங்லர் கன்று, கடலக்காட்டுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கன்று போட்டு நாம் பார்த்திங்கன்னா 9 கன்று போட்டுக்குது. 9 கன்றுமே ஃபுல்லு லோடு. அங்கங்கே தண்ணி இல்லாத லீக்கேஜ் ஆகுது. இருந்தாலுமே ஃபுல்லு லோடு, எல்லா கன்றுமே பர்ஃபெக்டாக அடிக்குது. காடு பூர்த்தியுமே நம்ம கடலக்காய் போட்டுக்கிற காடு 1.5 ஏக்கரை போட்டுக்கிறோம். 1.5 ஏக்கரை ஃபுல்லாக எல்லாமே ஏக் சைடாக அப்படியே மழை தூள் ஒரு மாதிரி கடலக்காய் போட்டு 2வது டைம் தண்ணி விட்டுட்டுக்கிறோம். லைட்டாக முளைப்பு வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு டைமு 1 நாளையில் ஃபுல்லாக எல்லாம் செடியெல்லாம் மேலே வந்துடும்.